இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் உணவு பாதுகாப்பு குறியீடு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த உணவு பாதுகாப்பு குறியீடு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைமென்ஷன் தான். இந்த 3 பரிணாமங்களை வச்சு தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அக்சசிபிலிட்டி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அக்சசிபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் தன்மை மற்றும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இதனுடைய இது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது 2013 ஆகஸ்ட்டில் கொண்டு வரப்பட்டது. அதே தமிழ்நாட்டில் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1 2016 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? உணவு பாதுகாப்பு சட்டம். ஸோ அங்கே தேசிய அளவில் 2013, தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. கிளியர்? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த உணவு பாதுகாப்பு குறியீட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது டாப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னா திருவாரூர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகப்பட்டினம் இருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து இருக்காங்க. ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு குறியீட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ விருதுநகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வந்து இருக்காங்க.